நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜலத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். பாடல் 103. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கை கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கை கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த முதலாம் சனிக்கிழமை ஆண்டவரே, ஏசப்பா எங்களை 5 மாதங்களாக எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த மேலான கிருபைக்காக தயவுக்காக உங்க கொடி ஸ்தோத்திரம். ஏசப்பா ஒரு நாளும் குறைவில்லாம நீங்க பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உங்க கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா எங்களை இந்நாள் வரை ஜீவனோடு வைத்து பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உங்க கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா 3 வேளையும் எந்த ஒரு ஏசப்பா இருக்கிறது இடமோ உணவுக்கோ ஏசப்பா எந்த ஒரு குறையில்லாம நீங்க பாதுகாத்து வந்தீங்க, போக்கையும் வார்த்தையும் நீங்க ஆசீர்வதிச்சீங்க, அதற்காக கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு கண்ணின்மணி போல நீங்க பாதுகாத்து வந்த கிருபைக்காக கொடி நன்றி ராஜா. ஏசப்பா எந்த சூழ்நிலை இந்த பிரேயர் நாங்க நிறுத்தாதபடி ஏசப்பா நாங்க ஆயுதப்படுத்த எங்க கிருபை செஞ்சிருக்கீங்க, அதற்காக நன்றி ராஜா. நாங்க அழைத்தவர்கள் அநேகர், ஆனா நீங்க ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இங்க கூட்டிக் கொண்டு சேர்க்க போறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்க யார் இந்த வசனத்தை கேட்கணும், இந்த பிரேயர்ல கலந்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்க போறீங்க, அதற்காக கொடி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க ஏசப்பா துதிக்க போற்ற ஏசப்பா எங்களை நீங்க ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த நீங்க எங்களை இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்திருக்கீங்க, அதற்காக கொடி நன்றி ஏசப்பா. சித்தம் இல்லாமல் நாங்கள் ஜெபிப்பது கூடாத காரியம். எங்க 2-3 பேர் இருக்கிறார்களோ அது மாதிரி நான் இருப்பேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. நாங்க இந்த பேரை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. ஏசப்பா உமைக்கு மகிமை கொடுத்து நாங்க உண்மை ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த வேலையில இறங்கி வர ஒரு கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா நாங்க என்ன வார்த்தையை கேட்க வேண்டும், எந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் ஏசப்பா, எந்த பாடலை பாட வேண்டும் என்று நீங்க எங்க கூட செயல்பட போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா அழைக்கப்பட்ட அநேகர் ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க கூட்டிக்கு வந்து சேர்க்க போறீங்க, அதற்காக உங்க கூட நன்றி ராஜா. இந்த பிரேயர் தொடக்கம் முதல் முடியும் வரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா.
சாத்தான் எந்த இடத்துலயும் தடை பண்ணாதபடி ஏசப்பா நீங்க எல்லை கொட்டி வைக்க போறீங்க. அதற்காக கூட நன்றி ஏசப்பா. உங்க தூதர்களை அடுத்து வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பிரச்சனை எங்களுக்குள்ள இருந்து அசைவாட நீங்க கிருபை செய்யுங்க. அதற்காக நன்றி ராஜா. நாங்க இங்க நடத்துற பிரேயர் ஒரு பிரேயர் ஏசப்பா, ஒரு பாடலும் ஒரு துதியும் ஆண்டவரை ஒன்னும் வீணாக போகாதபடி உங்க பாதத்தை அங்கேயும் வந்து சேர நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரை எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையும் பதிலும் நீங்க தர போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் தேவைகளோடு வந்திருப்பாங்க ஏசப்பா. சுகம் தேவை ஏசப்பா, வீட்டுல கஷ்டத்தின் தேவை ஆண்டவரே ஏசப்பா, உற்றார் உணவினோட சமாதானத்தின் தேவை ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைகளோட சமாதானம் கர்த்தாவே ஏசப்பா, அவங்களோட வேலையில கஷ்டம் ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா அவங்க தனிமையில கஷ்டம் ராஜா ஏசப்பா. அவங்க வீட்டாளுங்களுக்கு உடம்பு சரியில்லாம சுகத்துக்காக வந்திருப்பாங்க ராஜா ஏசப்பா. உங்களை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஆண்டவரே நீங்க வந்து வெட்கப்படுத்த விட மாட்டீங்க. ஒருத்தருக்கும் நீங்க பதில் கொடுத்து வழிநடத்த போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. உங்களை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தர போறீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களோட நன்றி ஏசப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லாரையும் பத்திரமாக கூட்டிக்கணும் சேர்க்க போறீங்க. அதற்காக நன்றி. சாட்சி நேரத்துல நிறைய பேர் இருந்து அவங்க சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே ஏசப்பா. இந்த தொடக்க ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் 69. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நான் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன்.
பாடல் 48. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைக்கிறேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைக்கிறேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாயினை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாயினை கட்டினீர், பலத்தாயினை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு,
விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த வேலையில நீங்க பிரேயர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திங்க, எல்லாரையும் கூட்டி வந்து சேர்த்தீங்க. அதற்காக உங்க கொடான கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்க கொடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காக மறிக்கிற, எங்களுக்காக உயர்த்திர, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்க அப்பா ஏசுவப்பா உங்க கொடான கோடி ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, உங்க கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆயிரம் குத்துவிளக்கின் மத்தியில் வாசம் செய்பவரே, கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை நாள் வரை பாதுகாத்து வந்தீங்க, கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தாயின் கருவில் உருவாக முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தீங்க, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டிங்களே, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள போறீங்களா, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்க உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கீங்க, கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் ஏசப்பா எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துறீங்களே, கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு ஒரு குறை இல்லாம நீங்க பாதுகாத்து வரீங்களே, கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. கேருபீன்கள் கேராபீன்கள் மத்தியில் உலாபவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரப்பா உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரூவா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா எங்களை நீங்க மன்னித்த ஆண்டவர், எங்க பிள்ளையாக மாற்றினீங்க, அதற்காக நன்றி ராஜா. கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைவரும் ஸ்தோத்திரிக்கும், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா எங்கள் மத்தியில் உலாபவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு பிள்ளையாக மாற்றினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலை நீங்க இறங்கி வர போறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் தான் ஆண்டவரே. ஆடலும் பாடலும் நீங்க தான் ராஜா. ஏசப்பா எங்களை நீங்க பிரித்து எடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. உளையான சேற்றிலும் தூக்கி எடுத்தீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. பாவத்தின் பிடியில நீங்களை விலக்கினீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா சாத்தானின் கட்டுகளை உடைத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மையெல்லாம் எங்களுக்கு வேற யாரும் இல்ல ராஜா. உங்களை அப்பான்னு உங்களை அம்மானு கூப்பிட எங்களுக்கு ஆவலாக இருக்கிறது கர்த்தாவே. ஏசப்பா ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரையாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரையாம் துடைத்து விட்டார். எனவே பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா
பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் என்றுதானே பாவத்திலே மறைந்திருந்து புதிய மனிதனாய் மாற்றிவிட்டேன் பாவத்திலே மறைத்திருந்து புதிய மனிதனாய் உயிர்த்துவிட்டேன் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்கதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்கதானே ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா நீங்க ஏசப்பா எங்களை கண்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா எங்களை பாவத்துல இருந்து மீட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளாக எங்களை மாற்றினீங்க அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 தகப்பனே எங்க ஒருத்தரையும் அழைத்து இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க அதற்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா நாங்க வந்தவங்க யாரும் வேறு திரும்பாதபடி உங்களுடைய வார்த்தைகளை பெற்று உங்க ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்க திரும்பி போக நீங்க கிருபை செய்ய போறீங்க அதற்காக நன்றி ராஜா ஏசப்பா எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க பாதுகாத்து கொள்ள போறீங்க அதற்காக நன்றி உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே சாட்சி சொல்றோம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் லார்ட் நாங்கள் வெளிநாடு போயிருந்தோம் நல்லபடியாக போயிட்டு நாங்கள் போரால ஏதோ ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆச்சு அப்புறம் மாறி நாங்கள் நல்லபடியாக திருப்பையாக சேர்த்து வைப்பாங்க போராட போட்டு நினச்சி நாங்கள் வந்த ஒரு அஞ்சு நாளில் மதியானம் இவங்க படுத்திருந்தாங்க நான் சாப்பிட்றதுக்காக எழுந்துறீங்க சாப்பிடணும் ரெண்டாவது அப்படின்ட்டு போய் சாப்பாடு எடுத்து எல்லாம் காரில் வச்சுட்டு சாப்பாடு மட்டும் தூக்கிட்டு வந்தேன். இவங்க எழுந்திரிச்சு வந்தவங்க அப்படியே விழுந்துட்டாங்க மாடக்கடாக. அப்படியே பின்னாடி டீப்பாய் எல்லாம் இருந்தது விழுந்துட்டாங்க. 2 மணி மதியானம் எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நெஞ்ச அமைக்கி கத்தினேன். நான் சப்பா நான் யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கத்தினேன். கத்தி ஒரு 3 நிமிஷத்துல இவங்களே எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் எந்திரிச்சு ஒரு மூஞ்சி கழித்து தொடச்சிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து கீழே போய் ஆஃபீஸில் கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா. ஒரே கற்று ஊரை கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் திடீர்னு எந்திரிச்சதுனால போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. வரவே மாட்டேங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இன்னும் நினைப்பாங்க எனக்கு வந்த டயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த படபடப்பு சாப்பாடை போட்டுட்டு இன்னமும் நான் படுத்திருந்தேன்னா அவங்க ஏன் முன்னாடி இப்படி விழுந்ததுனாலே எனக்கு அந்த கண்ணு முன்னாடியே நிற்கும். இன்னைக்கு கூட சொன்னேன், எனக்கு அந்த இதுல இருந்து மீண்டதுனால வர முடியல அப்படின்னு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எதுவும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு செக்கப்புக்கு மாஸ்டர் செக்கப் போகலான்னா வரமாட்டேங்குது. பசங்களாம் கூப்பிட்டு போங்க வரமாட்டேங்குது. இப்போ கூட நடந்து தான் வந்தோம். விழுத்து கொட்டுது, அவருக்கு அப்படியே ஊற்றுது. நான் சொன்னேன் திரும்பி போயிடலாம், முடியல வண்டி. ஏன்னா வண்டி அவங்களால ரொம்ப ஓட்ட முடியல, சிவரிங்க. அதனால தான் நடந்து வருவோம். அப்புறம் மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு. இல்லை போயிடலாம். ஏன்னா இவங்களுக்கு வேர்த்தோடனே எனக்கு ரொம்ப படபடப்பு வந்துச்சு. ஸோ ஆண்டவர் கிருபையாக கொண்டு வந்து சேர்த்ததுக்காக போடாமல் போய் நினச்சி விழுந்த போதும் எந்த அடி போடாமல். ஏன்னா இப்படி விழுந்தாங்க நான் நினச்சி இங்கே தலையில் அடிபட்டுருக்கோம். பட்டு இது வரைக்கும் எதுவும் அதுக்காக Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. வேற சாட்சி
Praise the Lord. இது ஜெபத்தோட்டத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வந்து அந்த போயிட்டு வர்றதுக்கான காரியத்துக்கு ஆண்டவர் வந்து நன்மையாக எங்களை வழி நடத்தினாரு. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இருந்த கஷ்டம் இந்த எல்லாமே போக்கி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அதுக்காக எதிர்பார்க்க கூடாத கூடிய நன்றி. அங்கேருந்து வந்த பின்னாடியும் எங்கள் தேவையான ஆண்டவர் சந்திச்சுட்டாரு. அதுக்காக எதிர்பார்க்க கூடாத கூடிய நன்றி. எல்லா வகையிலேருந்தும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே வரும்போது வர டைமில் எங்களுக்கு வந்து அங்கே கிளம்பி வரணுன்ற ஒரு இதுவே இல்லை. புக் பண்ணிட்டோம், அதனால தான் போகிறோன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த மனநிலை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா, இதப்பா நாங்கள் உங்களை நம்பி வரப்பா, எங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து ஜபத்தில் நல்ல உற்சாகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தாரு. அதுக்காக ஏற்கப்பட கூடாத கூடிய Hallelujah. Hallelujah. Praise the Lord. நான் வருவேன் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. கடைசி வரைக்கும் எப்படி போறது என்னால் தெரியல அப்படின்னு சொல்லிடலாம். டிக்கெட் கூட கேன்சல் பண்ணிடுமா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, எப்படியாவது போயிடலாம்டா அப்படின்னு. அப்போ நம்ம யார் போகிறதுனா நீ வந்து அதான் நான் வருவேன் அப்படின்னு. அதனால அவளும் நானும் வர்றேன் அப்படின்னு. அதனால எல்லாம் சேர்ந்து 4 பேர் கடைசி வந்துருந்தது. 4 பேருமா சேர்ந்து போயிட்டு நல்லா டைம் போச்சுன்னே தெரியல. வீட்டு எண்ணங்களே கொஞ்சம் கூட வரல. அந்த அளவுக்கு கடவுள் கொடுத்த தைரியம் கொடுத்தாரு. வெயில் தெரியல, தூக்கம் மயக்கம் எதுவுமே ஒன்றுமே ஆகலை. கடவுள் அந்த ஆண்டவர் 10 மாதம் சேர்த்தாரு. Hallelujah. Hallelujah. வேற சாட்சி. Praise the Lord. நாங்களுமே வந்து ஜெபத்தோட்டம் லாஸ்ட்டாக நான் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறமா வந்து போகவே முடியல. பட் வந்து ஏசப்பா அவரோட சித்தம் இல்லைன்னா போயிருக்க முடியாது. நாங்கள் அப்பா வர மாதிரி இருந்துச்சு. இல்லை டிக்கெட் போட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து டியூட்டி வச்சுட்டாங்க. அதனால அவருக்கும் வர முடியல. பட் வந்து நாங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து அம்பத்தூர்லேருந்து ஒரு 14 பேர் போயிருந்தோம். ஏசப்பா நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்க. எனக்கு அப்பா இல்லைன்னு உடனே ஐயோ அப்பா வரலையா, எல்லாருமே ஒரு மாதிரி சோர்ந்துட்டாங்க. ஐயோ அப்பா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏசப்பா வந்து யாரும் எதுவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஏசப்பா பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் நன்றி. அது மாதிரி இப்போ நியூ ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஏசப்பா நல்லபடியாக கொஞ்சம் ட்ராவல் நிறையா இருக்குது. பட் வந்து முன்னாடி இந்த வேலையில் இருந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ரொம்ப ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏசப்பா நல்லபடியாக வழி நடத்துகிறார். அதுக்காக ஏசப்பா கொஞ்சம் நன்றி. ரெபேக்காவுக்கும் அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விசாவுக்கு வந்து சாட்சி இது. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா முன்னாடி இந்த பசங்களுக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாட்டி தான் வர முடியும். திருப்பி வந்துட்டு போகும்போது அவங்க வந்து திருப்பி அகைன் விசா எடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவ அப்ளை பண்ணும்போது லக்கிலி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் மல்டி என்ட்ரியாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எத்தனை அந்த 1 இயர் வேலிடிட்டி இருக்க வரைக்கும் அவங்க எத்தனை வாட்டி வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். திருப்பி அதுக்கு விசாவுக்கு பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஏசப்பா வந்து அவ வரும்போது இந்த இதை ஏசப்பா அந்த பிரச்சனையை மாற்றி கொடுத்தாரு. அதற்காக ஏசப்பா கூடிய நன்றி. Praise the Lord. Praise the Lord. வேற எதுவும் சாட்சி இருக்கா? நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் அதிக பேரை சாட்சியாக நிறுத்தினீங்க. அதற்காக உமக்கு நன்றி. சாட்சி சொன்னவங்களையும் ஏசப்பா சாட்சி ஏசப்பா நீங்கள் இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து ஜீவனோட வச்சிருக்கிறதே பெரிய சாட்சியாண்டவரே. உங்களுடைய கிருபை ஏசப்பா இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி. அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாட்சி கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு ஏசப்பா நீங்கள் தினம் அற்புதம் செஞ்சுட்டே இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, சொன்னவங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அடுத்த ப்ரேயரில் இன்னும் நிறைய பேர் எல்லாருமே உமக்கென்று நீங்கள் என்ன அற்புதத்தை செஞ்சீங்கன்னு என்று நல்லா வெளிப்படையாக சொல்ல அவங்களுக்கு அந்த இதை நீங்கள் தர போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் அப்படியே மெசேஜுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆண்களை மறைச்சு நீங்கள் பேச போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். குடும்ப ஊழியங்கள் தலைப்பிலே இன்னைக்கு நாம் தியானிக்கிறோம். ஊழியம் சொன்ன யாரை பார்க்கும் முதல்ல நம்ம ஊழியம் சொன்னா யாரை பார்க்குற போது மினிஸ்ட்ரின்னு சொன்னா யாரும் இங்கிலீஷ்ல கேட்டா பிடிக்குமோ? டவுன்ல இருக்க மக்கள் மினிஸ்ட்ரின்னா யாரை பார்க்குற உடனே அதான் முதல்ல கேட்டேன். நான் யார் ஊழியக்காரர் உங்களுக்கு? யார் ஊழியக்காரர்? யார் வரன்னு கேட்டேன். இப்போ யாரு? யாருன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். யார் ஸ்பெசிஃபிக்கா? யாரு? நீங்களா நானா வேற யாரு?
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதெல்லாம் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் வேணாம் இல்லை. நாங்க நான் ஊழியக்காரனா இல்லையா? நான் ஊழியக்காரன் யாரை பார்க்குற உடனே சரி நான் ஊழியக்காரன் என்ன ஊழியம் செய்கிறேன்? நான் ஊழியக்காரன் உண்மையானா நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஊழியம் செய்கிறோம்? வாட் இஸ் அவர் மினிஸ்ட்ரி? அறிவிக்கிறது. அப்புறம் அடுத்தவங்க உதவி செய்யறது. என்ன? அடுத்தவங்க உதவி செய்யறது. அடுத்தவங்க உதவி செய்கிறது. நடுத்தெருவு நாளிலே ஆண்டவர் நீ எந்த சபைக்கு போறன்னு கேட்கல, நீ எந்த சர்ச்சுக்கு திருப்பலிக்கு போறியா ஆராதனைக்கு போறியான்னு கேட்கல. When I was hungry you gave me to eat, when I was thirsty you gave me to drink. சொல்லுங்க. When I was hungry you gave me to eat, when I was thirsty you gave me to drink. Now enter into the home of my Father. Now enter into the home of my Father. Whatever you do to the least of my people, that you do unto me. சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே நீங்கள் செய்தீர்கள். இது ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தில் இருக்கும் நாம் என்ன ஊழியங்களை செய்யணும்? ஊழியத்தில் நீ லட்சியம் அறிவிப்பது நல்லது இல்லைன்னு சொல்லி மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காரியங்கள் உண்டு. இதெல்லாம் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தில் ஒரு பகுதி. எப்படி சவுலின் காலத்திலே குடும்பத்திலே ஊழியம் செய்தார் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை வைத்து இன்னைக்கு பார்ப்போம். திருத்துதப்படி 10ஆம் அதிகாரம் 1 வார்த்தை. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 3க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இவன் எங்க இருக்கான்? மிலிட்டரியில வேலை செய்யறான். எங்க வேலை செய்யறான்? மிலிட்டரியில. சர்ச்சில் வேலை செய்யல, கோயில்ல வேலை செய்யல, சபையில வேலை செய்யல. எங்க வேலை செய்யறான்? மிலிட்டரியில வேலை செய்யறான். மாசிக்கு தொடர்ந்து அவன் தேவ பக்தி உள்ளவனும். என்ன இருந்தான்ட்ட? தேவ பக்தி. முக்கியமான நோக்கி தெய்வ பக்தி. அடுத்தது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவனாய் இருந்தான். வீட்டார் அனைவரோடும். ஒரு சில வீட்டுல ஆம்பளைங்க தேவனுக்கு பயப்படாங்க, பொம்பளைங்க எல்லாம் பிரேயர் வரமாட்டாங்க. நிறைய வீடுகள லேடிஸ் வருவாங்க, ஜென்ஸ் வரவே மாட்டாங்க. அது மாதிரி இல்லாம வீட்டார் சில வீட்டுல 2 பேரும் கணவன் மனைவி பிள்ளைங்களா வராது. ஆனா இங்க என்ன வருது? வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? எவ்வளவு தர்மங்கள்? புது மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கிறதுல? மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தது. மக்களுக்கு இரக்க செயல்கள் இரக்க செயல் என்னது? சாப்பாடு கொடுக்கிறது, துணிமணி எடுத்து கொடுக்கிறது, நோய்வாய்ப்பட்டு தான் அவருக்கு மருத்துவ உதவி செய்வது. இது யார் செய்யணும்? உங்க பங்கு சாமியை செய்யணும் தேவையே கிடையாது. அது ஒரு விளம்பரம் ஒரு இடத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லாரு. நம்ம மோட்டிவேஷன் நாம் எத்தனை பேருக்கு செய்யணும்? கிறிஸ்மஸ் வருது, வெட்டிங் டே வருது, வீட்டில் பர்த்டே வருது. ஒரு காலத்தில் யாருக்கு பர்த்டேன்னு என்றைக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டேனா அந்த ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சு மேலே காலையிலேயே எதில் போட்டுறாங்க, ஸ்டேட்டஸில் போட்டுறாங்க. அதெல்லாம் உடனே எல்லாரும் ஃபைட் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து கேக் வைக்கணும், எல்லாத்தையும். நாம் என்ன செய்கிறோம்? எத்தனை பேருக்கு துணி எடுத்துக்கணும், எத்தனை பேருக்கு சாப்பாடு. மற்ற நாட்கள் இல்லாவிட்டாலும் இந்த பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரி நாட்களை நாம் செய்யணும். ஆனால் இவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்தவர் கிடையாது. ஒரு பட்டாளத்தில் வேலை செய்யறவர் என்ன செய்யாரு? நாள்தோறும் உட்கார்ந்து வாசிப்போம். பாத்தீங்களா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இது நம்ம வீட்டுல இருக்கா? நம்ம வீட்டுல இல்ல. வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தீர்க்க தரிசனம் கண்டு. அப்ப அவர் பிரேயர் பண்ணதுனால இவர் பெரிய பாஸ்டர் கிடையாது, சாமியார் கிடையாது, ஆயர் கிடையாது, பங்கு சாமியார் கிடையாது, கன்னியாஸ்திரி எல்லாம் கிடையாது. இவர் பட்டாளத்தில் வேலை செய்யற ஒரு மிலிட்டரி மேன். மிலிட்டரி மேனா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் குடும்பத்தாரோடு உட்கார்ந்து இரக்கத்தின் செயல்களை செய்து கொண்டிருக்கப்ப யார் வந்து இறங்கி வரா? தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன தான தர்மம் செய்யணும்? நான் பெருமைக்காக சொல்றேன். எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் ஏதோ 12 வந்தா 12 பேருக்கு சாப்பாடு வீட்டில் போடுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் அது மாதிரிலாம் சாப்பாடு போட முடியலைங்கிறதுனால மாதம் ஒரு குடும்பத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தோம்.
1500, 2000, 2500 இந்த குடும்பத்துக்கு இதை பெருமைக்கான சொல்லு. இதை நீங்களும் இப்படிப்பட்ட காரியம், ஏன்னா வெட்டிங் டே வருது, பர்த்டே வருது, பிள்ளைகள் பர்த்டே வருது, பேர பிள்ளைகள் பர்த்டே வருது, எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு 1500, 2000 கேக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிடுறோம். அப்போ நாம் எடுத்து சாதையாக ஏழைகளுக்கு கொடுப்பது என்ன கஷ்டம் இருக்குது. இப்படித்தான் செய்தார். அப்போ ஊழியம் என்பது நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஊழியர்களை நாம் என்ன பண்ணணும் செய்யணும். மருத்துவமனையில் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. கிரியை செய்ய வேண்டியது ஆண்டவர், ஜெபம் பண்ண வேண்டியது நாம, கிரியை செய்ய வேண்டியது யாரு? நான் போனா அவர் சுகமா வர்றது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க போய் கை என்னதார் உண்ணாமம் சொன்னால் போதும் பேய்கள் உன் பெயரால் கைகள் யார் நீட்டணும்? நீங்களால்தான் நீட்டணும். ஏன் போக மாட்டோம் மருத்துவமனைக்கு? நம்ம பார்க்க சொந்தக்காரங்க வியாதி பட்டதாலே போய் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு உலகம் அவளுக்கு சுருங்கிடுச்சு. சொந்தக்காரங்க உடம்பு இல்லாமல் இருந்தால் போயிடணும்னா பார்க்க மாட்டோம். நாம் ஜெபித்தால் அதெல்லாம் நடக்கும். பாட்டு போட்டு என்ன பண்ணுவோம்? நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீண போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறதில்லை. தெரியாது உங்களுக்கு? தெரியாம இருக்க வரைக்கும் நல்லதுதான். இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. கொர்நேலி செஞ்சேன். திரும்பி திறந்து வாத்தினேன். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தெட்டி இருக்கிறது. தர்மங்களும் ஜெபங்களும் எங்க போயிட்டு நாம ஜெபம் மட்டும் பண்றோம். ஜெபம் யாருக்கு பண்றோம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடுத்தது என்ன? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்பயாவது அடுத்தவங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்றோமா? கோயில்ல சொல்றீங்க, பிரார்த்தனை சொல்ற, இந்த உட்கார்ந்து இருக்க மக்கள் அனைவருக்காக வேண்டிய யாராவது சொல்லுவாங்களா? எல்லாரும் எது இல்ல என்ன எனக்காக இறைவா, அதேதான் கடைசி வரைக்கும் ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் சதா கடாதி சகாலம் அப்படியேதான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. அதுல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கைக்கு, தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கடந்து கொர்நேலியை போல திரும்பி பார்த்துக்கிறது. கொர்நேலியை இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு எனும் பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடும் போய் பேதுரு கூட்டுறது சொல்லி சொல்றாரு. இப்போ உங்க வீட்டுல நீங்க பரிசுத்த விட்டு பிரேயர் நடத்துறாங்க. இப்ப தூதர் பரிசுத்தர் பேசுறாரு. இவ்வளவு வேலைகள் இருந்தும், இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் பிரேயர் இப்படியாவது நடத்துறோன்னு வைராக்கியம் வந்து பரிசுத்தருக்கு போய் என்ன பண்ண உங்க பகுதிசாமியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லான்னு வச்சு என்ன செய்யப்படுற கூட்டம் வந்துடுவாரு. பகுதிசாமி பரவாயில்ல. இப்ப இதை அனுப்புறாரு. ஆனா பேரோட ஈஸியா வந்துடுவாரா? வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? மிலிட்ரிக்காரன். இவன் வீட்டுக்கு போய் என்ன பண்றது? இவன் மிலிட்ரிக்காரன். இவன் மிலிட்ரியில கத்திட்டு இருந்து தப்பான கருதி தண்ணி அடிக்கிறது இதுதான் உட்காந்துருப்பான். அதனால இவன்லாம் ஒண்ணு இருக்காரு. அடுத்ததா பேசுறதுக்கு அங்க ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? அவர் ப்ரே பண்ற உட்காந்துருக்காரு. மேலேருந்து ஒரு துப்பட்டியில போர்வையில அசுத்தமான மிருகங்கள் அடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். விரட்டுதல் ஆண்டவரே, நான் ரொம்ப பக்தி வைராக்கியம். அசுத்தமான மிருகத்தை என்ன மாட்டேன். திருப்பி போயிடுச்சு. ரெண்டாவதுல வருது, திருப்பி அடிச்சு சாப்பிடுன்னு சொல்லுது. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் அடிச்சு சாப்பிட மாட்டேன். போயிடுச்சு. மூணாவது தெரிய வருது, தேவன் சுத்தம் என்று சொல்றது இறந்து வேண்டிய என்ன பண்ணாத இவருக்கு தரிசனம் கிடைச்சி அப்படியே கூப்பிடுறாரு. வாசல வந்து கூப்பிடுறாரு. யார் இங்க பேதுரு ஒருத்தர் இருக்காரு. உடனே ஆண்டவர், டேய் அப்படின்னா மரியாதை போனி வந்தார். உடனே பேதுரு அப்படியே வாய் பண்ணிட்டு போறாரு. வந்தோடனே அவர் காலில் விழுறாரு. கொர்நேலி காலில் விழுறாரு. அவர் வேற சொல்றாரு, நேற்று காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, ஒரு தூதர் இருந்தாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்லி சொல்றாரு. என் காலெல்லாம் விழாதப்பா, இந்த மாதிரி பண்ணிச்சிருந்தேன்னா இது அங்கே பார்த்தா யார் உட்காந்துருக்காங்க? குருடர்கள், சப்பானிகள், ஊமைகள், நொண்டிகள், ஆயக்காரர்கள், இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. பேதுரு அந்த வீட்டுக்குள்ள போவாரா? பேதுரு போவாரா? பேதுரு எதனால போனாரு? அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டிட்டாரு. நான் சுத்தம் என்று சொன்னது நீ என்ன பண்ணாதா? அசுத்தம் என்று பெண்டுகாத்து பிரேயர். உங்க பகுதிசாமி வருவாரா? சொல்லுவாங்க எல்லாரும் போய் அவர் வீட்டில் பெண்டுகாத்து பிரேயர் வருது. பாபநாத்துக்கு ஒரு நல்ல சமாரம் ஊழியத்திலிருந்து ஒரு போதகர் வேற வந்தவர் வர்றாரு. அங்கே நீங்களாம் போனால் நல்லா இருக்கிறத பார்த்து கூட வரவங்க சொல்லி எப்படி இருந்திருக்கும்.
அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பேதுரு வந்தாரு. வந்தாலும் அவர்களுக்கு நற்செய்தி என்ன பண்ணாரு? அறிவித்தார். அங்க உள்ள எல்லாரும் என்ன பண்ணார்கள்? உடனே ஆவியில் அபிஷேகத்தை என்ன பண்ணார்கள்? பெற்றுக்கொண்டார். இதுதான் வேதத்தின் சத்தியத்தை திருச்சபை வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். இன்னைக்கு நம் குடும்பங்களிலே இது மாதிரி வீட்டில் பிரேயர் மீட் வச்சு நடத்துறோமா? மாத்து கூட நடத்துறேன். எத்தனை பேர் வீடுகளை இது மாதிரி வச்சு நடத்துறோம்? வேதம் இப்படி நடத்த சொல்லி அது மட்டும் இல்லை, யாருக்கு சாப்பாடு வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க? ஊடர்கள், குருடர்கள், முடவர்கள், நொண்டிகள், இவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும். இவர்களுக்கு எல்லாமே துணிமணி எடுத்துக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும். ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு உதவி வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஊழியங்களை தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து அதன் மூலமாக பல பேர் ஆண்டு பக்கம் வருவதற்கு நம்ம எல்லாம் ஒரு கருவியாக எடுத்துக்கணும், பயன்படுத்தும். செய்வீங்களா? எங்களுக்கே 10 பேர். நாங்க எப்படி போறது? அன்னைக்கு ஒரு காணிக்கு ஒரு விதைவை கொண்டு வந்து போட்டா, எவ்வளவு கொண்டு வந்து போட்டா? 2 காசு. அவளுக்கு இருந்ததே அவ்வளவுதான். அதைத்தான் ஆண்டவர் பெருசுன்னு சொன்னார். நீங்க 10,000 கொடுக்கறது பெருசு இல்லை, உங்களுக்குள் இருக்கிற ஒரு 5 ரூபாயை கொண்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய காரியம். அதான் முழு மனதோடு 5 ரூபா தான் இருக்கு பிரதர்கிட்ட, 5 ரூபாய் நான் ஆண்டவர் காணிக்க கொடுக்குறேன். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாடியே. நீங்க 50,000 கொடுக்குறதோ 5 லட்சம் கொடுக்குறியோ ஆண்டவர் பெருசா கொடுக்குறேன். நமக்குள் இருக்கிற எவ்வளவு பங்கு நீங்க கொடுங்க. கோயில பாடுவோம், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இவ்வளவு ஏமாத்திர பாட்டு தெரியுமா? எல்லாம் கொடுக்குறோமா? எல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடக்கூடாது. கோயில்ல எழுதுறவங்க நல்ல எண்ணத்துல எழுதியிருக்காங்க, பாடுறவங்களுக்கு அந்த எண்ணமே என்ன? நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது. என்ன காணிக்கை போட்டீங்க? எவ்வளவு போட்டீங்க? 10 ரூபாய். அதான் காணிக்கை ஆண்டவர் கொடுத்ததா? அப்படிதான் ஆசீர்வாதம் இருக்கும். ஒண்ணு இந்த பாட்டை பாடக்கூடாது, இல்ல பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி காணிக்கை என்ன பண்ணும்? வயல்ல பாடுறாங்க, சேர்ந்து பாடுறோம். வயல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து போயிடுங்க. போக வேண்டிய இடத்துக்கு நீங்க எங்க போனங்கிறத நீங்க தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். பாட்ட பாடாதீங்க. இப்ப பாடுறாங்கல்ல, ஒரு 500 எடுத்து போட வேண்டியதானே காணிக்க? அது போட வேண்டியது. அவங்க பாடிட்டாங்க தெரியாம 500 எடுத்து போட வேண்டியதானே, இல்லை 1000 எடுத்து காணிக்க போட்ட வேண்டியதானே? ஏன் போடாம இருக்கும்? ஏன் 10 ரூபாய் தேடி கண்டுபிடிக்கும்? மரத்தை தேடி கிடிப்பது இதெல்லாம் பக்கத்தில் உள்ள கேட்டு என்ன பண்ணுவோம்? வாங்கி 10 ரூபாய். அதனால இன்னைக்கு நம்முடைய மனத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். கொர்நேலியை வைத்து ஆண்டவருக்கு ஒரு பாட்டு. கொர்நேலி வீட்டார் அனைவரும் ஞானத்தால் எடுத்து அவங்க வீட்டில் இருந்த அத்தனை பேரும் விசுவாசிகளாக மாதிரி ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அவர் மட்டுமல்ல, அடுத்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். திருத்துறைப்படி 16:13 வார்த்தைங்க. 16ஆம் அதிகாரம் 13 வார்த்தைங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை எல்லாம் கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவர் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல. இப்ப லீதியாள் என்ற பெண் பவுல் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவள் இருதயத்துல யார் பேசினது? இப்படி நற்செய்தி நாம அறிவிக்கும் பொழுதுதான் ஒரு இருதயம் யார் பேசுவார்? அறிவிக்கணும்னா எப்படி பேசுவார்? நற்செய்தியை நாம் அறிவிக்கணும். நற்செய்தி இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களில் நற்செய்தி இருக்கிற கதைகள் நிறைய வந்துச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கதைகள் எல்லாம் நிறைய உள்ள கொண்டாந்து சொல்றாங்க. அது அவர்கள் பாணி. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தருக்கு அந்த வார்த்தையை போய் என்ன பண்ணும்? எங்க மனசுல ஆறுதல் கொடுக்கும், தேர்தல் கொடுக்கும், இல்லை என்ன செய்யணும் என்று அது கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுத்ததுதான் லீதியாள் வருது. கற்றுக் கொடுத்து அவள் சும்மா போகல. என்ன நடந்துச்சு? அவளுக்குள்ள ஒரு மன மாற்றம் ஏற்படும். அவளும் அவள் குடும்பத்தார் அனைவரும் என்ன பெற்றார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்றார் என்ன அர்த்தம்? எதை அடைந்துட்டாங்கன்னு அர்த்தம்? அவங்க ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்துட்டாங்க.
அப்ப சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான் ரட்சிப்புக்குள் கடந்து வரும். அது அவளோட நிப்பாட்டல. அவ என்ன பண்ணா, வீட்டார் அனைவரையும் கூப்பிட்டு ஞானத்தார் எடுக்க வைத்து, இவர்களை எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, எதுக்காக தங்க சொல்றாங்க? சாப்பாடு போறதுக்கா? எதுக்காக? தொடர்ந்து நற்செய்தியை என்ன பண்ண, இது நாம் வீடுகளில் நடக்கும். லீதியால் இப்படித்தான் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. எத்தனையோ பெண்களை பற்றி பேர் எழுதப்படல. நோவாவின் மனைவி என்னன்னு பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. லோத்தின் மனைவி பேர் தெரியுமா? தெரியாது. யோபின் மனைவி பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா யாருடைய பேர் தெரியுதுங்க? லீதியாளுடைய பேர். அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவத்தை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறார். முக்கியமான பெண்கள் பேர்லாம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் இவருடைய பேர் கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கே. முதல்ல கொர்நேலிய குடும்பத்தை பார்த்தோம், இரண்டாவது லீதியான குடும்பத்தை பார்த்தோம். அடுத்து திருத்துறை 16:35 வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். இது யாருக்கு பார்த்தா சிறைச்சாலை காவல். பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி வச்சிடறார். 4 அடுக்கு காவல். அப்போ 2 பேர் ராத்திரி என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து பாடுகிறார். என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து சத்தமா துதிக்கிறார். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் துதிக்க வைத்தீரே, கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு. பவுலும் சீலாவும் தன்னை கட்டி போட்டாங்கன்னு கவலைப்படல. ராத்திரில துதிக்கிறாங்க. கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிச்சு. சிறைச்சாலை கதவு, எல்லா கதவும் திறந்துச்சு. காவலன் பார்க்குறான், என்னடா எல்லா கதவும் திறந்துச்சு, எல்லா கைதியும் ஓடி போறேன்னு தற்கொலை பண்ணிக்கிற போறான். அப்போ பவுல் சொன்னா, டேய் தற்கொலை பண்ணிக்காத, நாங்களாம் இங்கே தான் பத்திரமா இருக்கோம், யாரும் வெளியே ஓடல. விளக்க கொண்டாந்து பார்க்குற எல்லாரும் இங்கே இருக்காங்க. பார்த்துட்டு ஆண்டவன் மாதிரி நான் என்ன செய்யும். அப்போ அவர்கள் துதித்த துதியினாலே யார் மனமாற்றம் அடைந்தது? இப்போ சிறை காவல் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ்கார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஜெயிலர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இருதயமே எப்படி இருக்கவங்கலாம் கடினமான இருதயம்னா பழகிற ஆட்கள் எப்படிப்பட்டால் எவனையும் நம்பி அவங்க பழக முடியாது. அவன் என்ன செய்வான், ஒரு வார்த்தை பேசினா எப்படி என்ன செய்வான்னு தெரியாதுன்னு. அதனால கடினமான உள்ளத்தினாக அவர்கள் கருணையை அவர்கிட்ட எதிர்பார்க்கவே. அப்படிப்பட்ட ஒருவன் என்ன பண்றான், ஆண்டவர் மாதிரி நான் என்ன காலில் விழுந்து கேட்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானத்தா இருப்பீங்களே, ராத்திரிலேயே இவங்களை புண்களெல்லாம் கழுவி விடுறாங்க. அந்த கழுவி ராத்திரிலே குடும்பத்தாரோட சேர்ந்து என்ன செய்வார்கள், ஞானத்தார் எடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார். அவன் ஒரு குடும்பம், ஜெயிலர் குடும்பமே ரட்சிக்கப்பட்டார். ஜெயிலில் வேலை செய்த எத்தனை பேர்கிட்ட அவன் போய் இது சொல்லியிருப்பான்னு தெரியாது, எத்தனை கைதிகள்கிட்ட சொல்லியிருப்பான்னு தெரியாது, எத்தனை அவங்க வர்ற விசிட்டர்கிட்ட சொல்லியிருப்பான்னு தெரியாது. அத்தனை பேரையும் மனம் திரும்புவதற்கு யாருடைய குடும்பம், இந்த ஜெயிலுடைய குடும்பம் என்னது ஒரு கருவியாக இருந்து பயன்பட்டது. இதுக்கு பவுல் என்ன பண்ணாருங்க, ஒரு நற்செய்தி, ஒரு பாடல் வழியாக ஒரு நற்செய்தி என்ன பண்ணாரு இங்கே செய்தார். அதில் பாடல் பாடுவதும் நற்செய்தி தெரிவிப்பது, நற்செய்தி பெய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் ஒரு நற்செய்தி தெரிவிப்பதாய். இப்போ 3 குடும்பங்களை பார்த்தோம். முதல்ல யார் குடும்பம், 2வது யார் குடும்பம், லீடர், 3வது யார் குடும்பம், 4வது குடும்ப தெய்வம் திருத்தணி 18:8. ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் சேர்ந்து கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் எல்லாம் குடும்பமா வர்றாங்க, தனியா வரல. இவர் மட்டும் தனியா ஞானஸ்தானம், அவர் மட்டும் தனியா ஞானஸ்தானம். கணவன் முதல்ல ரசிக்கப்பட்டார், மனைவி அப்புறம் ரசிக்கப்பட்டார், பிள்ளைகள் அப்புறம் ரசிக்கப்பட்டாங்க. எல்லாரும் மொத்தமாக கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வர்றப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக அந்த குடும்பத்துக்குள்ளே. கடைசியாக ஒரு நபரை பார்ப்போம். திருத்துறை 18:2 வாசிங்க. 2வது யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவதியான் கட்டளையிட்டபடியினால் இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த
பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஆக்கிலா என்ற நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவனிடத்திற்கு போனான். பவுல் அவங்க வீட்டுக்கு போறார். யார் வீட்டுக்கு போறாரு? இவர்கள் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர் கொஞ்சம் சொந்த ஊரு, இந்த ஊர் கணக்கெடுக்கிறதுக்காக இங்க வந்து தங்கிட்டாங்க. இவர்கள் கூடார தொழில் செய்தனால பவுலோட சேர்ந்து அங்கே இருக்காங்க. இப்ப 18ஆம் வாத்தியமா பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனோட கூட போனார்கள். அப்ப இந்த குடும்பம் ஊழியத்திலே பவுலுக்கு இடம் கொடுத்துச்சு. இப்போ ஊழியம் செய்வதற்கு யாரோட தொடர்ந்து போகுது? பவுலோட தொடர்ந்து 26 வாக்கியம். அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அவன் அப்பல்லோ பற்றி சொல்லப்படும். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோ பேசுறத பாக்குறான். நல்லா தீர்க்கமா பேசுறான். ஆனா சத்தியம் அறியாதவனாக அவன் இருக்கிறான். அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு சத்தியத்தை என்ன பண்ணார்கள்? எப்படிதான் போதிக்கணும், எப்படிதான் செய்யணும் கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் முதல் செமினரி. யார் வச்சிருந்த முதல் செமினரி? இதுக்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க அவர் வீட்டுக்கு. பேர் எழுதப்படவில்லை. அக்கிலா பிரிஸ்கில்லா நிறைய பேர் வர்றாங்க. எல்லாருக்கும் எங்க போய் டீச் பண்ணோம், எந்த இடத்துக்கு போய் ப்ரீச் பண்ணோம், எந்த கோயிலுக்கு போனோம், எல்லாத்தையும் யார் வகுத்து கொடுக்குது? அக்கில்லாவும் பிரிஸ்கில்லா. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த தம்பதியர் போல, எந்த குடும்பத்தார் போல இருந்து ஊழியத்தை செய்யப்போம். அக்கிலா பிரிஸ்கில்லா போலவா, கிறிஸ்துவின் குடும்பத்தை போலவா, அல்லது சிறைச்சாலை காவல் போலவா, அல்லது கொர்நேலியை போலவா, லீதியா, யாரை போல ஒரு குடும்ப ஊழியத்தை நாம் செய்யணும். நாமெல்லாம் குடும்பத்தில் இருக்கோம். ஒரு குடும்ப ஊழியத்தை செய்யணும். கணவர் பார்த்துக்குவாரு, என் மனைவி பார்த்துக்குவாங்க, என் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க. இப்படிலாம் கிடையாது. வேதம் இப்படித்தான் ஊழியம் செய்ய கற்பிக்கிறது. அதுக்காக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேர்கள் இருக்கிற ஒரு 5 பேர் தான் எடுத்தது. இந்த 5 பேரில் யாரை போல் இருந்து ஊழியம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன், அல்லது யாரை போல் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரை வைக்க போறீங்க? கொர்நேலியை போலவா, கிறிஸ்து போலவா, அக்கிலா பிரிஸ்கில்லா போலவா, அல்லது அந்த திரை காவலை போலவா, இன்னொன்று யாரு? லீடியா போலவா. யாரை போல் இருந்து நான் ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்கென்று செய்ய போகிறேன் என்பது உணர்ந்தவர்களாக உடைய கண்களை மூடி சங்களுடைய தீர்த்தார். குடும்பமா அழைச்சிருக்காரு இல்லையா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். மீண்டும் பாடுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று அது யோசுவா சொன்னார். இன்னைக்கு அதே வார்த்தையை நமக்கு ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறாரே. நாம் குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த முதல் போப் என்று சொல்லுகிற பேதுரு தன் மனைவியோடு தான் ஊழியத்துக்கு போனார். இன்றைக்கு நாம் எப்படி ஊழியம் செய்யணும் என்று ஆண்டவர் இருக்கிற திட்டத்தை உதாரணம் காட்டி நமக்கு விளக்கி சொன்னாரே. கொர்நேலியோ ஆண்டவரை அறியாதவன் தான தர்மங்கள் செய்து வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்த போதுதான் தேவதூதன் தரிசனம் ஆகிறாரே. பேதுருவை அனுப்பினார். அந்த கொர்நேலியை அந்த கொர்நேலியை வீட்டார் அனைவருமே ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். அந்த குடும்பமாக தான தர்மங்கள் செய்வது ஒரு பெரிய காட்டுகிறார். சின்னஞ்சிறிய சகோதர ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டு சொல்கிறாரே. அந்த கொர்நேலிய குடும்பத்தை போல நாமும் முகம் மலர்ந்து மனம் உவந்து தான தர்மம் செய்ய குடும்பமா. லீதியாள் குடும்பத்தை பார்க்கிறோம். அவர் ரத்தாம்பரம் விற்கிறவளாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்துக்காக பணி செய்து அவளும் ஆண்டரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிலே அந்த ஊழியக்காரரை தங்குவதற்கு இடம் கொடுத்து உபசரித்தாலே. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கிறிஸ்து என்பவனும் குடும்பத்தோடு இணைந்து விசுவாசித்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டார்களே. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போகிறோம்?
அகிலா பிரிஸ்கில்லா முதல் செமினரி அங்குதான் இறைவார்த்தை பயிற்சி அங்கு நடந்திருந்தால் குடும்பமாக இணைந்து அவர் ஊழியம் செய்தார்களே, எத்தனை பேரை ஊழியக்காரர்களை உருவாக்கி இருப்பார்கள். வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. சிந்தித்து பார்த்தோமானா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தை போல ஊழியம் செய்யும் என்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி செய்ய ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. எதற்காக அழைத்தாரோ அதை நான் புரிந்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டுமே. நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து அமர வைத்து நம்மளை ஜெபிக்க வைத்து இந்த வார்த்தைகளை கொடுத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். யோசித்து பார்ப்போம். குடும்பமாக நாம் எழும்ப வேண்டும். அப்படி ஆண்டோடு குடும்பமா நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. யோசித்து பார்ப்போம். நம் வீட்டுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எத்தனை, அதுக்கு நாம் நன்றி சொல்லுமே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்கு நன்றி சொல்ல வேண்டுமே. எப்படி பராக்கிரமசாலியாக இருந்து அவை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். குறைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி உங்கள் தேவன் உங்களை குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரே. பலவீன நேரங்களில் நம்மை பலப்படுத்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரே. சோர்ந்து போய் அப்படி மனம் தளர்ந்து போயிருக்கும் போது நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரே. அதை உணர்ந்து மக்களாக அப்படி ஆண்டோடு ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நான் குடும்பமாக நாம் உட்கார்ந்து எழும்புன ஆண்டவரே. நாங்கள் இருவர் மட்டுமல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பமாக எழும்ப அப்படி ஆண்டோடு ஒப்பு கொடுப்போமா? உணர்ந்து ஆண்டோடு ஒப்பு கொடுத்து பாடுவோமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருவீரே. நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருவீரே. என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், நாமம் சொல்லுவோம். நீர் எதற்காக அழைத்தீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படும்படி இந்த நாளில் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீரே.
ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உமக்கென பணி செய்ய எங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே. உங்கள் கரங்களுக்குள் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்க யாராக இருந்தாலும் எவ்விதத்திலாவது எப்படியாவது இந்த பிரசங்கத்தை செய்ய, இறை வார்த்தை அறிவிக்க எங்கள் ஒவ்வொருடைய நாவை தொடுமாண்டவரே. எங்கள் ஒவ்வொரு வல்லமையால் நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். குடும்பமாக எழும்பி இன்னும் அநேக குடும்பங்களுக்கு அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல, இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று போல அந்த வெளிச்சத்தை கொண்டு செல்லக்கூடிய அப்ப எரிகிற விளக்காக எங்களை மாற்று காண்டவரே. நீங்கள் உலகின் ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்றீரே, நாங்கள் அப்படிப்பட்ட ஒளியாக மாறி பிறதுக்காக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். நீங்கள் உலகின் ஒப்பு என்று சொல்றீர்களே, எத்தனை பேர் இருக்கிறார்கள் சாரம் பெற்று போய் அவர்களுக்கு வாழ்க்கையில் சாரத்தை கொடுக்க ஒப்பாக நாங்கள் மாற எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி செய்வோம் என்று எங்களை கற்றுக் கொடுத்த தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து செய்யும்படி உமது வல்லமையின் கரம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுப்பா, இந்த பிரேயரை இயேசுப்பா நீங்க நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுப்பா, ஸ்டார்டிங்ல யாருமே இல்லைன்னு நாங்க இது பண்றோம். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க அநேகரை நீங்க கொண்டு சேர்த்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. வந்தவங்க யாரும் வெறும் கையோட திரும்பாதபடி கர்த்தாவே, நாங்க குடும்பமாக ஊழியம் செய்ய வேண்டும் இயேசுப்பா. உங்களுக்காக உங்களோட வார்த்தைகளை, உங்களோட வசனத்தை இயேசுப்பா, உங்களை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தையும் எங்களுக்கு நீங்க போதித்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அதே போல இயேசுப்பா, நீங்க எங்க கூட நீங்க வந்து பேசுனீங்க. அதற்காக நன்றி. அந்த தியானத்துல இயேசுப்பா, நாங்க அந்த ஆன்ம தியானத்துல ஈடுபட்டு கர்த்தாவே உங்களோட பேச ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக உங்க கூட நன்றி ராஜா. அதை நாங்க இங்கே விட்டு விடாதபடி இயேசுப்பா, எங்க வீட்லயும் கொண்டு போய் இயேசுப்பா நாங்க அதை செஞ்சு டெய்லி வசனத்தை வாசிச்சு ஆண்டவரே இயேசுப்பா உங்களோட நாங்க பேச நீங்க எங்களுக்கு கிருபை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. அந்த அப்பா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரே உங்க கூட நாங்க பேச நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்த போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. அதன் மூலியமா எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைங்க ஒன்னொன்னு இயேசுப்பா சரியாக போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க கூட கொடி ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. அங்கிள் மரத்து பேசின கிருபைக்காக நன்றி. வந்த ஒருத்தரும் கருத்துல போடுறேன், சாட்சி சொன்ன எல்லாரையும் கருத்துல போடுறேன். நீங்க ஆசீர்வதிங்க. உங்க ரத்த கோட்டைகள் மூடி மாறித்து பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அடுத்த மாசம் பிரேயர்ல நிறைய பேரை நீங்க கூட்டிக் கொண்டு சேர்க்க போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. உங்க கூட கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் திரும்பி சேர்க்கிற பாதையை கருத்துல ஒப்புப்படுகிறேன். நீங்க முன்னும் பின்னும் மரம் கோட்டையமாக இந்த வழிநடத்த போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. உங்க கூட கொடி நன்றி நன்றி ஏசப்பா. எனக்கு கேட்ட பிரேயர் நாங்க விட்டு விடாதபடி எங்க வாழ்க்கையில் டெய்லி ஏசப்பா அதை நாங்க செய்ய நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. இந்த நன்றி ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுதுகிறேன் ஜீவனோடு இருக்கும் நல்ல தகப்பனே. வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவன் கிளைகள் ஓங்கி படரும், கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் போலவும் அவன் வாசனை போலவும் இருக்கும். மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் எரேமியா 17:7 நான் சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காட்ல உங்களுக்கு தனிப்பட்ட வாக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்தை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசன்னமாய் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் பிரைஸ்.